அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தை தடுக்கும் வகையில் 10 நாட்களுக்குள் மாவட்டத்தில் உள்ள ஆலைகளை ஆய்வு செய்ய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவை பிறப்பித்த நிலையில் 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் திடீரென அடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்போம். மணிவண்ணன், இந்த திடீர் அடைப்பிற்கான காரணம் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்து. வணக்கம். விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் பட்டாசு ஆலை வெடிவிபத்து ஏற்பட்டு கிடைக்கின்ற நிலையில் ஒரு பட்டாசு ஆலை கூட வெடிவிபத்து ஏற்படக்கூடாது என தெரிவித்துள்ள பசுமை தீர்ப்பாயம் 10 தினத்துக்குள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆலைகளும் ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் 15 குழுக்கள், ஒவ்வொரு அதிகாரியின் தலைமையில் 15 குழுக்களாக நீக்கப்பட்டு இன்று முதல் ஆய்வு நடைபெறவுள்ள நிலையில் ஆய்வு அச்சத்தில் 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள், அதாவது சிவகாசி, சாத்தூர், வெம்பக்கோட்டை பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ளது. ஆய்வின் போது விதிமுறைகள் இருந்தால் உடனடியாக உரிமம் ரத்து செய்யும் நடவடிக்கை பாயும் என்பதால் பட்டாசு ஆலை மூடியுள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. நன்றி மணிவண்ணன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.